அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் ஜி கிருஷ்ணாராவ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதிவு. இத்தனை நாள் ஏன் பதிவு இல்லை என்று சிலர் கேட்டார்கள். பல நேயர்கள் அவங்களுக்கு நான் ஜாதக பலனெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்தது, அதனால் பதிவு போட முடியல. இப்போ முக்கியமாக என்னுடைய கருத்து என்னன்னா, 6, 8, 12 லக்னத்துக்கு 6, 8, 12 அந்த வீட்டுக்குரியவன் பெருத்த யோகத்தை கொடுப்பான். அது என்னுடைய கருத்து. சிலர் சொல்லுவாங்க 6, 8, 12 கூடியவன் அந்த அளவுக்கு பெரிய யோகத்தை கொடுப்பானா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12 இருந்தால்தான் யோகம், அப்படி ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் அது மறுப்பதற்கில்லை. இருந்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ இந்த லக்னம் வைங்க, ரிஷப லக்னம். இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் சுக்கிரன், லக்னத்துக்கு 8 கூடியவன் குரு, லக்னத்துக்கு 12 கூடியவன் யாரு? செவ்வாய். சரி, இவங்க 2 லக்னத்துக்கு 2, 5, 9, 11 அந்த சாரத்துல இருந்தா நிச்சயமா யோகத்தை கொடுப்பாங்க. அவங்க தசை வந்தாலும் அவர்களுடைய புத்தி வந்தாலும் யோகம் கண்டிப்பா உண்டு. யோகம்னா சாதாரண யோகம் இல்லை, பெருத்த யோகம். ஆமா, இப்போ 6, 6 ரோகஸ்தானம், கடன் வழக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். சரி, இந்த 6 கூடியவன் தசை என்ன செய்யணும்? தேவையில்லாத ரோகம், வட்டிக்கு வட்டி கட்டுறது, பிரச்சனைகள், நண்பர்களும் விரோதிகள் ஆவது, அலைச்சல் அதிகமாக கொடுக்கும், இப்படியெல்லாம் செய்யும் 6வது ஸ்தானம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 6 கூடியவனே 2, 5, 9, 11 ஜாலத்துல இருந்தா அந்த ரோகம் எல்லாம் எப்படி போட்டினே தெரியாது. அந்த அளவுக்கு உடல்நிலை பிரமாதமா வந்துடும். அதே நேரத்துல தீரா கடனும் தீர்க்கிறதுக்கு வழி செய்யும், அதுலயும் குறையில்லை. அதே நேரத்துல எதிர்பாரா தனத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 2 தனாதிபதி, இந்த லக்னத்துக்கு 2 கூடியவன், இந்த லக்னத்துக்கு 2க்கு 5ல தான் 6 கூடியவன் உட்காந்துட்டு இருக்கிறான் வைங்க. அந்த 6 கூடியவன் எதிர்பாரா தனத்தை கொடுப்பான், சந்தேகமே இல்லை. அதனால 6 கூடியவன், 8 கூடியவன், 12 கூடியவன் வருதுன்னு பயப்படாதீங்க. பிரமாதமான யோகத்தை கொடுக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கின்னு இருந்தவங்க எல்லாம் ஜெயிச்சின்னு வந்துடுவாங்க, விரோதிகள்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா இந்த சாரம் இருக்கணும் முக்கியமா. சரி, 8 இந்த 8 கூடியவன் அவன் என்ன செய்வான்? அந்த 8 எதிர்பாரா விபத்து, எதிர்பாரா மரணம், எதிர்பாரா பிரச்சனைகள், அதே நேரத்தில் வரக்கூடாத கிரிமினல் கேஸ் எல்லாமே வரும். அந்த 8 ஜாமீன் கையெழுத்து போறதுல போய் மாட்டுவார், அதுலேயும் வரும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். 8 சாதாரண விஷயம் இல்லை, மேலேருந்து கீழே விழுகிறது, எதிர்பாரா விபத்துலாம் காட்டும் இந்த 8. ஆமா, இதே 8 2, 5, 9, 11 கூடியவன் சாரத்தில் இருந்தால் டாக்டரு சப்போஸ் சொல்றேன், எங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணோம், என்ன ஆகும் தெரியல, கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொன்னாலும் இந்த சாரத்துல அவன் தசை நடந்தால் பிரமாதமா எழுந்து வீட்டுக்கு போவாங்க, கவலையே இல்லை. அதே நேரத்துல வரக்கூடாத பிரச்சனை எல்லாம் தீரும். 8 சாதாரண விஷயம் இல்லை, எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே முடியும் 8. அதாவது பாருங்க, 8 விசித்திரமான நம்பர். இங்க ஆரம்பமாகி இங்கேயே பாருங்க முடியுது. அந்த மாதிரி இந்த 8 பிரமாதமா குத்துடும், சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்த சாரம் இல்லைன்னா படாத பாடுபடுத்தி வாழ்க்கை மிக்சியில போற மாதிரி தான், அந்த அளவுக்கு பிரச்சனைய கொடுக்கும் 8. சரி, 12 அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். அதுவும் அதாவது வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டில் செட்டில்மெண்ட் ஆகிறது, நல்ல பிரமாதமா சம்பாதிக்கிறது, அயன சயனம் பிரமாதமா, நல்ல தூக்கம், நல்ல அவர் இஷ்டத்துக்கும் போகமான வாழ்க்கை வாழ்ந்துதான் இருப்பார், சந்தேகமே இல்லை. கோடி கோடியாக சம்பாதிப்பார். இந்த 6, 8, 12 சாதாரண இடம் நினைக்காதீங்க, பல கோடிகளை வாரி கொடுக்கும். இந்த சாரத்துல இருந்தா
நிச்சயமா பல ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். அதுக்குதான் இன்னைக்கு நான் போடுறேன் இதை. அதே நேரத்துல இந்த 12 கூடியவன் உங்களுக்கு ஐன சைன போகஸ்தானம் இல்லையா, தூக்கம் இல்லாம இருக்கிறது, தேவையில்லாம சிந்திக்கிறது, அதெல்லாம் செய்யும். இந்த சாரம் இருந்தா அதெல்லாம் வராது. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, பல கோடி கையில் வச்சுன்னு இருப்பாங்க, சொத்து சுகத்தோட வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு உத்தியோகம் எல்லாமே கொடுக்கும். அது மட்டுமல்ல, அவருக்கு பாசு இவருக்கு சரண்டர் ஆயிடுவாரு. இவர் என்ன சொன்னாலும் ஓகேன்னுவாரு. அந்த அளவுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் 12. அதே நேரத்தில் அது மோட்சஸ்தானம். அந்த மோட்சஸ்தானத்துல சாதாரண சொல்றாங்க, சனி சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் வந்தால், அதாவது சாதாரணமா பூசம் அனுஷம் இதெல்லாம் சனி சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா அடுத்த பிறவி இல்லடான்றான். ஆமா, உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா, ஏன்னா அது மோட்சஸ்தானம், அவங்களுக்கு மறுபிறவி இல்லை. ஜாதகம் சொல்லுது, தோஷம் சொல்லுது. அதே நேரத்துல நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, 6, 8, 12 கூடியவன் தசை வந்தால் 2, 5, 9, 11 அந்த வீட்டுக்குரியவன் சாரம் இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா ஐயா பிரமாதமா இருப்பீங்க, சந்தேகமே இல்லை. வணக்கம்.